படத்தோட ஆரம்பத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நைட் நேரத்தில் தன்னந்தனியாக இருக்கிற பில்டிங்கில் ஏகப்பட்ட பாதுகாப்புகளோட போதைப் பொருட்களை தயாரிக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி தயாரித்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் பரபரப்பாக பேக்கெட் பண்ணிட்டு இருக்கும்போது குண்டா ஒருத்தன் அவங்களோட பாஸ் மாதிரி ஒழுங்காக வேலையை பாருங்கடா, சீக்கிரம் உங்களுக்கு காசு வேணுமா என்ன, பரபரப்பாக வேலையை பாருங்கன்னு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு அந்த வாக்கி டாக்கியில் ஒரு வாய்ஸ் கேட்குது, நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ்லாம் வந்துட்டாங்களாமா, உடனே தப்பிச்சிருங்கடான்னு. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அந்த இடத்துல போலீஸ் வந்து சுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்களா. போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இவனுங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்க போலீஸும் பதிலுக்கு ஃபயர் பண்ண ஆரம்பிப்பாங்களா. இந்த கலவரத்துக்கு நடுவில் ஒருத்தன் ஒரு ட்ரம் ஃபுல்லா நிறைய கெமிக்கல் இருக்கும், அதை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஆத்துல கலந்து விட்டுறான். ஆனா போலீஸ் எப்படியும் இங்க கையில சிக்கின நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்களா. அப்படியே சீன் கட் பண்ணா ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஏபெக்ஸ் பிரெடேட்டர் வேட்டையாடுற விலங்குகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கிளாஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஃபோன் ஓடிட்டு இருக்கிறாள். அவள் தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவளை கவனிச்சு அந்த ப்ரொஃபஸரும் எழுப்பி விட்டு நான் என்ன நடத்திட்டு இருந்தேன் சொல்லுன்னு கேட்கும்போது, என்ன நடத்திட்டு இருந்தீங்க? ஏபெக்ஸ் பிரெடேட்டர் அது எல்லாமே வேட்டையாடும், அதோட எல்லைகளை அது பாதுகாக்கும், மற்ற விலங்குகளை சாப்பிட்றதும் அதுக்கான உணவுகளை சேமிச்சு வைக்கிறதுனும் அவ்வளோ சில விஷயங்கள்லாம் சொல்லுவாளா. கிளாஸ் முடிஞ்சிட்டு அங்கிருந்து வரும்போது அப்போ ஒரு பொண்ணு உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுலன்னு வந்து வேகமாக நம்ம ஹீரோயினை கட்டி பிடிக்கிறா. இவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அண்ணன் ரீசெண்டாக இறந்து போயிருந்திருப்பான். அவனோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக தன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு இருந்திருக்க. அவன் என்னன்னா இன்னும் 2 பேரை கூப்பிட்டு இருந்திருப்பான். அந்த பிளாக் கலர்ல இருக்கிறான்ல அவன் பேரு சாம், அண்ட் அந்த கார்ல இருக்கிற அந்த பொண்ணு பேரு மல்லிகா. எஸ், உண்மையாலுமே மல்லிகா தான். இவங்க 2 பேரும் எதுக்கு கூப்பிட்டேன், நான் உன்னை மட்டும் தானே கூப்பிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறாளாம். சரிப்பா, அவன் அண்ணன் அஸ்தியை கரைக்கிறதுக்காக நீ என்ன கூப்பிட்ட, சரின்ட்டு ஒரு ட்ரிப் மாதிரி இருக்குமேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டேன். பெருசாக கோச்சுக்காதப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் உன்னோட கார் என்னாச்சுன்னு ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டை பார்த்து கேட்கும்போது, அந்த சோதனையாக நீ கேட்குற, எங்கள் அம்மா இப்போ தானே இறந்து போனாங்க, அவங்க ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருந்துருக்காங்க போல், ஸோ அதனால தான் வச்சுருந்த காரையும் விற்க வேண்டியதாச்சுன்னு அவளோட கஷ்டங்கள்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தவங்க ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் மட்டும் சோகமாக இருக்கிறத கவனிச்சு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, இங்கே பாரு நடந்தது நடந்துருச்சு, அதே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, கமான் மூவ் ஆன் ஆகணும், லைஃப் இன்னும் இருக்குதுன்னெலாம் சொல்லும்போது, அடப்போடி நீ ஈஸியாக சொல்லிடுவேன்னு நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுவாள். இதை பார்த்துட்டு இருந்த அந்த சாம் பையனுமே நான் வேணும்னா போய் அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டா என்ன, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவளே பார்த்துக்குவா, எல்லாம் தேறி வந்துருந்தா நினைக்கிறேன், கொஞ்சம் அவளுக்கான டைமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாளாம். நம்ம ஹீரோயின் தனியாக ஒரு ஓரமாக வந்து நின்றுக்கிட்டு ஃபோனில் ஒரு வீடியோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறா. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அண்ணா ஒருத்தன் இருந்திருப்பான். 2 பேரும் ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்திருப்பாங்களா. அப்போ அந்த கடைக்கு திருடுறதுக்காக ஒருத்தன் வந்தவன் கன் ஷூட் பண்ணியிருந்திருப்பான். அதில் நம்ம ஹீரோயினோட அண்ணன் மாட்டியிருந்திருப்பான். தன்னோட கண்ணு முன்னாடியே அண்ணன் இறந்து போனது நம்ம ஹீரோயினோட மனசை பயங்கரமாக பாதிச்சிருந்திருக்கும். அடுத்த நாள் காலையில் அந்த மல்லிகாங்கிற பொண்ணு நேரமாக எழுந்திருச்சு, சீக்கிரம் எல்லாரும் எந்திரிங்க, இன்னைக்கு ரோட் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பி எல்லாரையும் காரில் ஏற்றிக்கிட்டு நேராக ஒரு பெட்ரோல் பங்க் போகிறாங்களா. அப்போ அங்கே சில இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் இருக்கும். அதில் முதலைகள் எல்லாமே மாறி மாறி தன்னைத்தானே அட்டாக் பண்ணியிருந்திருக்கு அப்படின்லாம் போட்டிருப்பாங்களா. ஹீரோயினுக்கு இதை படிச்சுட்டு ஒன்றும் புரியல. இவளும் இந்த மிருகங்கள் சம்மந்தப்பட்ட படிப்பு தானே படிக்கிறா. என்னதான் முதலைகள் எல்லாமே பயங்கர கிட்ட இருந்தாலும் அது தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்காதுன்னு நினைக்கேன். அப்போ அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு வயசான ஒரு நபர் இருப்பாரு. நீங்க அவகிட்ட இருந்து மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாரா. என்னையா யாருக்கிட்டயா இருந்தேன்னு கேட்க, அவளோட முகத்துல ஒரு பெரிய தழும்பு இருக்கும் அப்படின்னு கையை வச்சு உரைஞ்சு காட்டுறாரா. கரெக்டா மல்லிகாவும் நம்ம ஹீரோயினை கூடும்போது அவங்களும் கார்ல ஏறிட்டு நேரா இந்த முதலைகள்லாம் அதிகமா வசிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த மல்லிகா தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்திருப்பாளா. ஸோ யாருக்குமே இது தெரியல, இது ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. நம்ம இன்னும் ரோட் ட்ரிப்லாம் போக போறது இல்லை, ஃப்ளைட் மூலமாக தான் நம்ம டெஸ்டினேஷனுக்கு பறந்து போக போறோங்கும் போது அந்த சாம் பையன் கடுப்பாகிறான். ஏன்னா ஹீரோயினுக்கு ஃப்ளைட்ல போகிறதுனா பயமாமா, எதுக்கு தேவையில்லாம அவ கூட இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ ஃப்ளைட்ல இந்த ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணனு கேட்க, அவளுக்கு பயம்னா இங்கே இருக்க சொல்லு, என்னாலலாம் இந்த கார்ல ஒரு 10 மணி நேரம் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அது ஒரு சின்ன ஏர்லைனா தான் இருக்குமா. அந்த இடத்த மேனேஜ் பண்ற ஒருத்தனமே வந்துட்டு சை இன்னைக்கும் பேசஞ்சர் வந்திருக்காங்கன்னு ஒரு மாதிரி கடுப்புலயே சரக்குல அடிச்சுட்டு இருப்பான் போல. அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐயோ இந்த ஆள் கூட எல்லாம் போகலாமா என்ன அப்படின்னு தான் மற்றவங்க எல்லாம் யோசிப்பாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் கூட டிராவல் பண்றதுக்காக இன்னும் சில பேசஞ்சர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ மொத்தமாக சேர்ந்து ஒரு 11 பேர் எல்லாருமே பிளேன்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் பிளேனும் டேக் ஆஃப் ஆகுதா. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது அதில் கோட் சூட் போட்ட ஒருத்தர் இருப்பான். அவன் ஏதோ பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி பயங்கரமாக பேசிட்டே இருப்பானா. தலை ஃபோனை கட் பண்ணு நம்ம ஹீரோயின் சொல்லுவான், அந்த சாம் பையன் சொல்லுவான், அங்கே இருக்கிற லேடி சொல்லுவாங்க. யாரு சொல்றதையும் கேட்காம பயங்கரமாக அவங்க எல்லாரையும் திட்டி விட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்ட்
எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே திட்டுவேன்னு அவரோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு எந்திரிக்கும் போது டக்குன்னு பிளெயின் ஆடிடுமா, அவரும் கீழே விழுந்துருவாரு. பார்த்தா அங்க பைலட் 2 பேரும் பயங்கர சீரியஸா இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சுடா என்னடா பண்றதுன்னு பதறிக்கிட்டு இருப்பாங்களா. வேற வழியே இல்லை, இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு சீட்டை எல்லாத்தையுமே டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே பயங்கர வேகத்தில் அந்த பிளெயின் போய் நேராக அங்கே இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே இறங்குது. அப்படியே சைடில் இருக்கிற டோரெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. நம்ம ஹீரோயினுக்குலாம் சைடில் அடிபட்டு தலையிலேருந்து ரத்தம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, மயங்கி போயிடுறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அப்படியே கண் விழிக்கிறா. ஏதோ தண்ணிக்குள்ளே வந்து லேண்ட் ஆகியிருக்காங்க. ஃப்ளைட்டில் இருந்த எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு நேராக கரைக்கு போய்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுமே அப்படியே ஹெல்ப் பண்ணி கைத்தாங்களா கூட்டிகிட்டு வந்து விடுறாங்களா. இருக்கிற எல்லாரும் ஓரளவுக்கு சேஃப் தான். இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் ஒருத்தர் மட்டும் சண்டை போடுறதுக்காக இறங்கியிருப்பார்ல, ஸோ அவர் மட்டும் சீட் பெல்ட் போடாத காரணத்துக்காக எங்கே போய் விழுந்தாருன்னே தெரியல. அப்போ ஹீரோயின் அந்த ஃப்ளைட்டோட மேனேஜர்கிட்ட ஃப்ளைட் வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருக்கும், நம்மளை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க தானே கேட்கும்போது அதுக்கு அவன் பதில் சொல்லாமல் ஆமாம் இந்த பைலட் எங்கப்பா போனாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஆத்துக்குள்ள சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான். பிளஸ் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே அந்த மல்லிகா பொண்ணு இது இங்க இருக்கிறதுலே பயங்கர சீப்பஸ்டான ஒரு ஏர்லைன்னு சொல்லியிருந்திருப்பா. எந்த அளவுக்கு சீப்பஸ்ட்னா எந்த ஒரு செக்யூரிட்டிக்கான முன்னேற்பாடும் இங்க பண்ணல, பிளஸ் இன்ஜினையும் சரி பண்ணி வைக்கல போல. அதனால தான் ஆக்சிடென்ட்டே முதல்ல நடந்திருக்கு. உங்களோட அலட்சியத்தால தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்திருக்குது. நம்ம அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய சதுப்பு நிலத்துல வந்து மாட்டியிருந்திருக்கோம். இந்த இடத்துல முதலைகள்லாம் இருக்கும் தெரியுமான்னு பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருக்கிறலாம். ஆனா எவ்வளவுதான் கத்துனாலும் பிரோஜனம் கிடையாது. வாங்க ரெஸ்கியூக்கு யாராவது வர வரைக்கும் முதல்ல உயிரோட இருக்கிறதுக்கு ஏதாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது அந்த காணாம போன ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுமே அந்த மேனேஜர் பிடிச்சி திட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் தான் சமாதானப்படுத்த அந்த பிளைன் கிராஷ் லேண்ட் ஆகும்போது பொருட்கள்லாம் சதறி இருக்கும்ல, அதில் ஏதாவது தேவையானது இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவன் அந்த இடத்துல முதலைங்களோட முட்டை இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை ஒன்று சும்மா எடுத்து வச்சுக்கிறாள், இதை வச்சுக்கோன்னு. இவங்க எல்லாரும் கிடைச்ச பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்க அப்போ தண்ணிக்குள்ள அந்த பைலட் இருக்கிறாருல அவரோட தலை தெரிஞ்சோன்னே தெய்வமே உயிரோட இருக்கிறியான அந்த மேனேஜர் வேகமா அந்த பைலட்டை காப்பாத்திருக்க போவானா. பின்னாடியே ஹீரோயினும் சாமும் வருவாங்க. ஆனா டக்குன்னு ஒரு முதல்ல வந்து அவரோட தலையோட பிடிச்சி இழுத்துட்டு போக அல்லூட்டுறவங்களுக்கு வேக வேகமா கரைக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, முதலைங்க இந்த மாதிரி மனுஷங்களில அட்டாக் பண்ணாது அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல அந்த முதலைங்க ஏதாவது முட்டை இது போட்டு வச்சிருந்திருக்கணும், வாங்க இந்த இடத்த விட்டு போயாகணும்னு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து போறாங்களா. ரொம்ப தூரம் போயிடுறாங்க, இருட்டும் ஆரம்பிச்சிருது. அதுல ஒரு லேடிக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிக்க ஓகே அந்த ஆற விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம், முதல்ல இங்க இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டோட பேக்ல இருக்கிற லைட்டரை எடுக்க போக அவ என்னன்னா தொட விட மாட்டேங்கிறா. இரு நானே எடுத்து கொடுக்குறேன்னு கொடுக்குறான். நெருப்பு மூட்டி அப்படியே கொஞ்சம் கதைகள்லாம் பேசிட்டு அதுல ஒருத்தன் சரக்கு வச்சிருந்திருப்பானா அதை வாங்கி ஆளுக்கு ஒரு கல் படிச்சுட்டு அதே இடத்துல மட்டையாடுறாங்க. அப்போ நைட் நேரத்துல இந்த பிசினஸ் மேன் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன் உச்சா வருதுன்னு எந்திரிச்சு வருவானா. அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும். பயங்கர அவசரத்துல அவனும் போன் அட்டன் பண்ண போகும்போது அது கட்டாய் கீழே விழுந்துருமா. அவனும் கீழே விழுந்துட்டு அந்த போனை எடுத்து அட்டன் பண்ணி டே மச்சி இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டானா அவன் சொல்ல வரக்குள்ள ஒரு முதல்ல வந்து அப்படியே அவனை இழுத்துட்டு போயிடும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சவங்களுமே ஆமா இந்த ஆள் எங்க போனான்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஓரமா அந்த ஆளோட பாடி இறந்த நிலையில கிடக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு புரியல. சரி முதல்ல இங்க மனுஷங்களை அட்டாக் பண்ணதுன்னா ஓகே தான், பட் அட்டாக் பண்ணி சாப்பிட்றணும்ல, ஏன் கொண்டு போட்டு போகுதுன்னு யோசிக்க அப்ப இதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஃபிளைட்டோட மேனேஜர் இருக்கிறான்ல, அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதை வெறும் நான் வதந்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையா தான் இருக்கும் போல. பொதுவா மனிதர்களோட நடமாட்டம் இருக்குதுனாலே முதலைங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். ஆனா இது வித்தியாசமா தெரியுது. இந்த இடத்துல இந்த பகுதியை சுத்தி இருக்கிற ஒரு தழும்பு வச்ச ஒரு முதல் ஒண்ணு இருக்கு. அதை ஊர் மக்கள் எல்லாரும் செல்லமா அது ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த முதல்ல பார்த்த வேலையா தான் இது இருக்குன்னு சொல்றாரா. அதுக்கப்புறம் தூரத்துல ஏதோ ஒரு வீடு இருக்கிற மாதிரி கவனிக்கிறாங்களா. ஆஹா அங்க யாராவது இருப்பாங்க, நம்ம போய் உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு வேகமா வெகிலும் போக அதுல அந்த ஹஸ்பண்டை தொலைச்ச லேடி இருப்பாங்களே, அவங்க தான் பயங்கர ஆர்வக்கொலரா முன்னாடி போவாங்களா. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாரும் நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல ஏதோ சந்தேகமா இருக்கிற மாதிரி இருக்குங்கும் போது சடனா அந்த குண்டுலடி இருந்தாங்களே அவங்களோட காலை பிடிச்ச ஒரு முதல்ல இழுக்குது. அந்த இடத்துல ஏகப்பட்ட முதல்ல அவங்கள ரவுண்டு கட்ட வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தவங்களும் அங்க ஒரு மரவீடு மாதிரி இருக்குமா, அதுக்குள்ள போயிடுறாங்களா. அப்ப அதுல ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்க. அதுல இருக்கிற ஒரு லேடியோட காலை அந்த முதல்ல பிடிச்சிரும். இவரும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சிருந்திருக்க எப்படியும் அந்த முதலையோட தலையில போட்டு அடின்னு அடிச்சு அந்த பொண்ணோட காலையும் விட வச்சிடுறாங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்டை இழந்த அந்த லேடி இருக்கிறாங்களே அவங்களோட குரல் மட்டும் கேட்கும், என்ன காப்பாத்துங்கன்னு. ஆனா வெளியே போனா இவங்க கதை காலி. அதனாலேயே அவங்களோட அலறல் சத்தம் அடங்குற வரைக்குமே அவங்களோட குரலை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அதே இடத்துல ஸ்டே பண்ணிடுறாங்களா. அடுத்த நாள் காலைல எந்திரிக்கும் போது அந்த சாம் பையன் இருக்கிறான்ல, அவன் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு இருப்பான். ஒரு மேப் மாதிரி ஒன்று கிடைச்சிருந்திருக்கும். அந்த மேப்பை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இங்க பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணப்பட்டிருந்திருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகலாம், எவ்வளவு நேரம் தான் இதே இடத்துல இருக்கிறதுன்னு இதை பத்தி ஹீரோயின்ட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் சரிங்கிறாளா. அப்ப அந்த மல்லிகாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ மட்டும் என்னாலலாம் வர முடியாது, வெளியில பார்த்து
பார்த்தல எத்தனை முதல்ல இருக்குது, வெளியே போனா போட்டு தள்ளிருங்கும் போது அந்த பிளைனோட மேனேஜர், இங்க பாரு மல்லிகா, உனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் விருப்பம்னா நீ வேணா இங்கேயே இருந்துக்கோ, நாங்க கிளம்புறோம். ஆனா எவ்வளவு நேரம் இந்த முதலைங்க வெளியே மட்டுமே இருக்குது, உள்ள வராம இருக்கும் நீ நினைக்கிற? சரி, அப்படி வேற யாரெல்லாம் நினைக்கிறீங்க, யார் எங்க கூட வரீங்க, யாரெல்லாம் இதே இடத்துல ஸ்டே பண்றீங்கன்னு ஒரு ஓட்டிங் கேட்கும்போது அந்த மல்லிகாவை தவிர எல்லாருமே இங்க இருந்து கிளம்பலாம் தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா, உனக்கு தான் அந்த முதலை பத்திலாம் நிறைய தெரிஞ்சிருக்குது, ஸோ அதனால எங்களை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிருங்கும் போது நம்ம ஹீரோயினும் சொல்லுவான், நல்லா கேட்டுக்கோங்க, ஏதோ ஒரு முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்து அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காதீங்க, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக ஓடிடுங்க. அதே நேரத்தில் ஜிக்ஸாக்காக ஓட அங்கேயும் இங்கேயும் பூந்து போகிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க, நேராக ஓடிடுங்க. ஏன்னா அந்த முதலைங்களால் அதிகபட்சமே 24 km/h தான் மூவ் ஆக முடியும். முதல்ல எடுத்து சண்டை போட போகிறேங்கிற தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க, அது கடிச்சதுன்னா இரும்பு பிளேட்டே மிஞ்சாது. அதே நேரத்தில் அப்படி வேற வழியே இல்லை, அந்த முதலைக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட தலையும் அதோட கழுத்தையும் வந்து டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா அட்வைஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போன எல்லாருமே சேஃபா ஒரு ஆத்தங்கர மாதிரின்னு இடத்துக்கு வந்துடுறாங்களா. இப்போ இந்த ஆத்துல அந்த பக்கம் கடந்து போயாகணும், ஆனா அதுக்கு ஒரு கட்டுமரம் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மரக்கட்டைகள் எல்லாத்தையுமே சேமிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்களா, அந்த தாடிக்காரன் அவனோட ஒய்ஃபை தானே காலில் கடிச்சிருந்துருக்கும். ஏற்கனவே அந்த பிளெயின் கிராஷ் ஆனதுல கையில் அடிபட்டிருக்கும் போல, இப்போ காலில் வேற அடிபட்டு இருக்குது. உனக்கு எதுவும் ஆகாதம்மா, நான் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் சரியான ஆறுதலா சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த தெப்பத்தை கட்டுறதுக்கான எல்லா கட்டைகளையுமே கொண்டு வந்துட்டாங்களா. பட் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவளை மட்டும் ஆளை காணும். அவள் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கேயாவது அந்த முதலைங்க வந்துட போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. இல்லை அவளையெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறா. அதுவே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கிறாள், அவளை காட்டுக்குள்ள ஒரு முதல்ல ரவுண்டு கட்டும் போது அதோட வாயிலே ஒரு குச்சி வச்சு சொருகி விட்டுறாள். கரெக்டாக நம்ம ஹீரோயினை வந்துட்டு இங்கே ரெடி பண்ணுறேன்னு வேகமாக அவளை கூப்பிட்டு வந்தவங்க, சீக்கிரம் பின்னாடி முதல்ல வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தெப்பத்தில் ஏறி அந்த கரைக்கு அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்களா. ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த முதல்ல இருக்குதுல்ல, அது ரெண்டுமே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்களும் வேகமாக அந்த தெப்பத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த காலில் ஒரு லேடி அந்த முதல்ல பிடிச்சிருந்துருக்கும்ல, அவங்க ஒரு மாதிரி அப்படியே அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு உன்னை எனக்கு என்னைக்குமே பிடிக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ள குச்சிடுறாங்களா. இந்த குண்டு பையனை காப்பாற்ற போகும்போது இருக்கலார தடுத்துறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்த முதலைங்க அந்த பொண்ணு அப்படியே கழுத்தோட பிடிச்சி தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போக நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அவங்க தன்னோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கில்ட் இருந்தாலுமே அந்த தெப்பத்திலேயே தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்களா. ரொம்ப நேரம் போனதுக்கு அப்புறம் அவங்க கடைசி ஒரு வீடு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுக்குள்ள போகும்போது ரத்தக்கரை கூடவே புல்லட்ஸ் எல்லாம் இருக்குதா. இதுதான் ஸ்டார்டிங் சீன்ல அந்த ட்ரக் தயாரிக்கிற இடம். அந்த ஃபிளைட்டோட மேனேஜருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஆமா, ரீசெண்டா இங்க யாரோ ட்ரக் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாமா, போலீஸ்லாம் வந்துட்டு ஏதோ ஷூட் அவுட்லாம் நடந்ததுன்னு சொன்னாங்க, அந்த புல்லட்டா தான் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த மல்லிகாங்கிற பொண்ணு அவ பாட்டுக்கு அங்க இருக்கிற டோரை நீக்கிட்டு ஃபர்தரா உள்ள போக பார்க்கும்போது எல்லாரும் அவளை தடுத்து நிறுத்தி, ஏன் முந்திரிக்கிட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, மேபி அந்த இடத்துல இன்னும் ஆளுங்க இருந்தாங்கன்னா ஆபத்தாயிரும்லன்னு சொல்ல இருக்கிற எல்லாருமே அந்த மல்லிகாவை கார்னர் பண்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுமா. உடனே அப்படியே கத்தி, யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இந்த ஒரு சத்தம் வராது ஆப்வியஸா. அவ்வளோதான், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கர தெனாவெட்டா உள்ளே போகலாம். எல்லாருமே போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே நிறையா ட்ரக்ஸ் இன்னுமே மிஞ்சி கிடக்குது. அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியிலையுமே அந்த முதலைங்களாம் இருக்கிற மாதிரியும் காட்டேன். அந்த பில்டிங்கில் ஏதாவது பொருள் கிடைக்குமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 2 வழி பிரியுமா, ஓகே ஒரு டீம் இந்த பக்கம் போங்க, இன்னொரு டீம் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டோட மேனேஜர் இருக்கிறான்ல, அவன் வந்து தங்கூட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் ப்ளஸ் அந்த மல்லிகாங்கிற பொண்ணையும் கூட்டிகிட்டு போவான். ஏதாவது ரேடியோ இல்லை ஃபோன் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இவன் கூட இருக்கிற 2 பேரையும் அவன் கூட்டிட்டு வரும்போது ஒரு பாயிண்ட்ல திருப்பி 2 வழி பிரியும். அதுல இந்த பக்கம் நீ போன்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்ட் அனுப்பி விட்டுட்டு இந்த மேனேஜரும் அந்த மல்லிகாவும் தனியா வந்துகிட்டு இருக்கேன். அப்ப அந்த மேனேஜர் பார்த்தா மல்லிகாவை பார்த்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க இருக்கிற யாரை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற, மற்றவங்க எல்லாரும் இங்க சாகருக்கு முன்னாடி நீ தான் இங்க செத் ஆகணும்னு சொல்லி டப்புன்னு பார்த்தா கீழே பிடிச்சி தள்ளி விடும் போது அவ அங்க இருக்கிற கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க இந்த மாதிரி நான் திருப்பி பண்ண மாட்டேன் அப்படின்னு கதறிக்கிட்டே இருக்கிறாள். ஆனா இவன் என்னன்னா உதவி பண்ணாம, இப்ப புரியுதா உயிரோட வேல்யூ என்னன்னு இப்ப புரியுதா, மற்ற நேரம் அட்வைஸ் பண்ணும் போதெல்லாம் எவ்வளவு பெருசா சீன் போட்டுக்கிட்டு இருப்பேன்னு சைக்கோ மாதிரி காப்பாத்தாம அவளை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க நிற்கிறதுக்கு அப்படியே மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கும் போல், அதுலேருந்து ஒரு முதல்ல அப்படியே அந்த மேனேஜர் பையனோட தலையை பிடிச்சி அவனை கீழே இழுத்துட்டு போக ஒரு பக்கம் என்னென்னா அந்த முதலையை பார்த்த பயம், இன்னொரு பக்கம் அவளை காப்பாற்றுறதுக்கு இருந்த ஒரு ஆளையும் அந்த முதல்ல கொன்றுச்சுன்னு சொல்லி அவள் அலறிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் சாம், அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஒரு பக்கம் போயிருந்துருப்பாங்கல்ல. அங்கே நிறையா ட்ரம்லாம் வந்து ஏதோ ப்ளூ கலரில் தயாரிச்சு வச்சுருந்துருப்பாங்களா. ஒருவேளை இதெல்லாம் தான் ட்ரக்காக இருக்குமோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையன் அந்த முதலை கிட்ட அடி வாங்கியிருந்திருப்பான் போல். இங்கே நிறையா முதலைங்க இருக்குது,
எல்லாரையும் அது தாக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதே இடத்துல சுருண்டு இறந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அந்த மல்லிகா கத்துற மாதிரி சத்தம் கேக்குதா என்னன்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அவ தொங்கிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அவளை கையை கொடுத்து காப்பாத்திட்டு சரி மத்த 2 பேர் எங்க போனாங்க, அந்த மேனேஜர் எங்கன்னு கேட்க அந்த மேனேஜர் ஒரு முதல்ல கூட்டிட்டு போயிருச்சு. கூடவே உன்னோட ஃப்ரெண்டு அவ இங்கதான் வேற எங்கேயோ போனா அப்படின்னு சொல்ல சரின்னு இந்த மல்லிகா பொண்ணையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இங்க ஏதாவது ரேடியோ கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ள வராங்களா. அங்க ஆப்போசிட்ல ஒரு ரேடியோ ரூம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த இடத்துல ஏகப்பட்ட முதலைங்க அந்த ட்ரக்கை சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடக்குது போல. ஸோ வேணாம் ரிஸ்க் எடுக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போக பார்த்தா அந்த டோர் எல்லாமே அப்படியே சாத்திக்கும். இதுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுதுன்னு. ஆனா இப்போ வேற வழி கிடையாது, போய் அந்த ரேடியோவை தான் நம்ம எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த முதலைங்க தூங்கிக்கிட்டு தானே இருக்குது. அப்படியே மெதுவா 1 by 1 சத்தம் போடாம எல்லாருமே இந்த பக்கம் ஆப்போசிட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சாம் இருக்கிறான்ல அவன் தான் கடைசியாக வரானா. பயங்கர பதட்டத்தில் இருக்க டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி சவுண்டு கேட்டுரும். அவ்வளோதான், அங்கே இருக்கிற ஒரு முதல்ல கண் விழிச்சு அப்படியே அவனோட தலையை பிடிச்சி அமுக்க அவனுமே நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த முதலைக்கிட்ட மாட்டிக்கிட்ட உடனே அதோட தலையை போட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருக்கிறானா. ஆனால் அந்த முதல்ல அவனை விடுன்னு பார்த்தா அப்படியே அவன் தலையை தனியாக உடம்பு விட்டு பிச்சு எடுத்துருது. இதை பார்த்து அந்த மல்லிகா பொண்ணு பயங்கரமாக அலறிக்கிட்டு இருக்கேன். அந்த முதல்ல இவங்களையும் வேகமாக அட்டாக் பண்ணுறதுக்கு வர அந்த மல்லிகாவை ஒரே கையால் தூக்கிக்கிட்டு அந்த கதவையும் அந்த தாடிக்காரன் சாத்திடுறான். எப்படியோ நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற அந்த ரேடியோ மூலமாக வெளியே இருக்கிற போலீஸை கான்டாக்ட் பண்ணிடுறாளா. இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், அந்த சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கிட்டோம், வந்து காப்பாத்துங்க, நிறைய முதல்ல இருக்குன்னு சொன்னோடனே அவங்களுமே அங்கேயே சேஃபா இருங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ரெஸ்கியூ டீமை நாங்கள் அனுப்புறோம்னு சொல்றாங்களா. திடீர்னு அந்த இடத்துல பவர் கட் ஆயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்மளை காப்பாத்துறதுக்காக வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணலான்னு பார்த்தாலும் எவ்வளோ நேரம் இதே இடத்துல இருக்க முடியும்னு தெரியல. கூடவே இந்த இடத்துல ஏகப்பட்ட முதலைங்க இருக்குது. ஸோ நம்மளை காப்பாற்ற வந்துட்டு அந்த போலீஸை இறந்து போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதான் எப்படியும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வருவாங்களா. ஆனால் அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்ல இவங்க ரூமர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த முகத்துல பெரிய தழும்புள்ள அந்த ஒரு முதல்ல வரும். அதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக பயந்து போயிடுறாங்களா. அப்போ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பாள், அவன் ஒருவேளை இந்த முதலையோட முட்டையை நான் எடுத்துகிட்டு வந்தங்காட்டி என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவள் பேக்கில் இருக்கிற அந்த முட்டையை வெளியே எடுத்து வைப்பாளாம். என்ன காரியண்டி பண்ணியிருக்கேன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஆனால் அதுக்கு மேலே அவன் என்னன்னா அந்த முட்டையை வச்சுக்கிட்டு அந்த முதலை பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த முதலையும் வந்து அப்படியே அந்த முட்டையை மோந்து பார்க்குது. வந்துருடின்னு அவங்களும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்க அவள் உட்காந்துக்கிட்டே இருப்பாளாம். அந்த முட்டையை மோந்து பார்த்த முதல்ல அந்த முட்டையோட சேர்ந்து அவளோட கையையும் கடிச்சு எடுத்துரும். வழியில் பயங்கரமாக அந்த இடத்துல அவ துடிச்சுக்கிட்டு இருப்பாளா. மத்த எல்லாரையும் விட்டுட்டு முதல்ல இவ்வளவு சாப்பிடலான்னு அந்த முதல்ல கிட்ட போக ஹீரோயின் கையில வச்சிருந்திருக்க கன்னை வச்சு அதை டிஸ்ட்ராக்ட் பண்றாள. அது ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது இந்த கேப்ல அந்த தாடிக்கான அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் தூக்கிக்கிட்டு கூடவே அந்த மல்லிகாவையும் கூப்பிட்டு அங்க இருக்கிற ஒரு டோரை நிக்கி வெளியே போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த முதல்ல கிட்ட வசமா மாட்டிக்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாளாம். அங்க இருக்கிற ஏதோ ஷார்ப்பான கம்பியெல்லாம் எடுத்து அந்த முதலை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. எப்படியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சான்ஸ் கிடைச்சிடும். அப்ப அங்க இருக்கிற பேரல்ல நிறைய கெமிக்கல் இருக்கிறத கவனிச்ச உடனே இதை இப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு அந்த கெமிக்கலை அந்த முதல்ல மேல ஊத்தி விட்டு அவகிட்ட இருக்கிற லைட்டரை வச்சு அதை அப்படியே பத்த விட்டுறான். அவ்வளவுதான், அதே இடத்துல அவ்வளவு பெரிய முதல்ல கம்ப்ளீட்டா காலி. அடுத்த சீன்லயே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி 4 பேரும் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக அங்க ஹெலிகாப்டரும் வந்திருக்கேன். அப்படியே சீன் கட் பண்ண நம்ம ஹீரோயின் இறந்து போன அவங்க அண்ணனோட பைக்கை எடுத்துட்டு வந்து அவங்க அண்ணனோட அஸ்தியும் கரைச்சிட்டு, நீ என்னைக்குமே ஆசைப்பட்ட மாதிரி உன் தங்கச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணா தான் இருப்பான், நான் தைரியமா தான் வாழ்வேன் சரியான்னு சொல்லி அந்த பைக் எடுத்துட்டு திருப்பி அவ வீடு திரும்பிக்கிட்டு இருக்க. அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ், கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதே மாதிரியான நிறைய கதைகளை கேட்கறதுக்காக எப்படியும் சேனலோட பேரை மறந்துடுவீங்க. ஸோ அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.